முக்கிய செய்திகள். தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரப்போவது யார்? நாளை பிற்பகல் தெரிந்துவிடும். உத்தரப்பிரதேசத்தில் விவசாயிகளின் போராட்டம் தீவிரம். ராஜ்நாத் சிங், அருண் ஜேட்லி உட்பட பல தலைவர்கள் கைது. கலைஞர் டிவிக்கு 214 கோடி ரூபாய் பணம் வந்தது எப்படி? கனிமொழியிடம் வருமான வரித்துறையினர் விசாரணை. தீவிரவாதத்தை ஒடுக்க இந்தியா ஆப்கன் கூட்டு முயற்சி. அதிபர் ஹர்சாயுடன் பிரதமர் மன்மோகன் சிங் கலந்தாய்வு. வணக்கம். விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் அடுத்து ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பது நாளை மாலை 4 மணிக்கு தெரிந்துவிடும். நாளை காலை வாக்கு எண்ணிக்கை தொடங்கி பிற்பகலில் முடிவுகள் வெளியாகும். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி தற்போது முடிவடைகின்றது. 5 ஆண்டுகால திமுக ஆட்சி முடிவடைந்ததை ஒட்டி தமிழ்நாட்டில் நடந்த பொது தேர்தலில் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை நாளை நடைபெறும். 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் முடிவு நாளை மாலை 4 மணிக்கு மேல் தெரியவரும். இதன் பின்னரே தமிழ்நாட்டில் அடுத்து அமையப்போவது கூட்டணி ஆட்சியா அல்லது தனித்து ஆட்சியா என்பது தெரியவரும். இதேபோல் புதுவையிலும் வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் அதிகாரி ராகேஷ் சந்திரா தெரிவித்துள்ளார். வாக்கு எண்ணிக்கைக்காக உள்ள எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. கரெக்டு 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்கும். பாதுகாப்புகள் அங்கே செய்யப்பட்டிருக்கல. 3 அடுக்கு செக்குகள் நடக்கும். எம்எல்ஏ ஆக வெற்றி பெற்ற கேண்டிடேட் வரும்பொழுது அவரிட கூட 4 பேர் மட்டும் வரலாம். உத்தரப்பிரதேசத்தில் விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரஸ், பாஜக தலைவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் மாநிலத்தின் பல்வேறு இடங்களிலும் போராட்டம் பரவி வருவதால் பதற்றம் அதிகரித்துள்ளது. விளைநிலங்களை கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து நொய்டாவில் தொடங்கிய போராட்டம் தற்போது விஸ்வரூபம் எடுத்துள்ளது. ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மதுரா, பெரோசாபாத் உட்பட உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தலைநகர் லக்னோவில் சாலை மறியலில் ஈடுபட முயன்ற மாநில காங்கிரஸ் தலைவர் ரீட்டா பகுகுணா கைது செய்யப்பட்டார். விவசாயிகளிடையே வதந்திகளை பரப்பி வன்முறையை தூண்ட காங்கிரஸ், பாஜக, சமாஜ்வாடி ஆகிய கட்சிகள் முயற்சிப்பதாக உத்தரப்பிரதேச முதல்வர் மாயாவதி குற்றம் சாட்டியுள்ளார். कांग्रेस पार्टी ने कल जो भी घिनौना ड्रामा किया है वह ड्रामा किसानों के नाम पर, इसकी आड़ में जिन अराजक तत्वों को इस पार्टी ने यहाँ कानून व्यवस्था को बिगाड़ने के लिए भेजा था, उन्हें केवल सरकार पर दबाव बनाकर छुड़ाने के लिए था. விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட்டத்தில் குதித்த ராஜ்நாத் சிங், அருண் ஜேட்லி, முக்தார் அப்பாஸ் நக்வி உட்பட பாஜக மூத்த தலைவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் நொய்டா சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ராகுல் காந்தி இன்று விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் நொய்டா வன்முறையை தொடர்ந்து அப்பகுதியில் 400க்கும் மேற்பட்ட விவசாயிகளை காணவில்லை என்றும் வன்முறை தொடர்பாக நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்றும் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. கோரக்பூர் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விவசாயிகளின் போராட்டம் பரவியுள்ளதால் உத்தரப்பிரதேசத்தில் பதற்றம் அதிகரித்துள்ளது. கலைஞர் டிவிக்கு 214 கோடி ரூபாய் பணம் வந்தது குறித்து விளக்கமளிக்க சென்னையில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் கலைஞரின் மகள் கனிமொழி இன்று நேரில் ஆஜராகி விளக்கமளித்தார். கலைஞர் டிவிக்கு சினியுக் என்ற நிறுவனத்திலிருந்து 214 கோடி ரூபாய் கடன் கொடுக்கப்பட்ட விவகாரம் குறித்து விசாரிக்க அதன் பங்குதாரர்களில் ஒருவரான கனிமொழி மற்றும் கலைஞர் டிவி நிர்வாக இயக்குநர் சரத்குமார் ரெட்டிக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இதையடுத்து அவர் இன்று சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஆயக்கர் பவனில் இருக்கும் வருமான வரித்துறை அலுவலகத்தில் காலை 11:45 மணிக்கு ஆஜரானார். இதைத் தொடர்ந்து சரத்குமார் ரெட்டியும் ஆஜரானார். இவர்களிடம் வருமான வரித்துறை துணை இயக்குநர் ராமகிருஷ்ண பந்தி விசாரணை நடத்தியுள்ளார். இந்த விசாரணையில் கலைஞர் டிவிக்கு எவ்வித ஆதாரங்களும் ஒப்பந்தங்களும் இன்றி
214 கோடி ரூபாய் வந்தது எப்படி என்ற கேள்விக்கு கனிமொழி விளக்கமளித்ததாக தெரிகிறது. இந்த விசாரணை சுமார் 1.5 மணி நேரம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து நாளையும் விசாரணை நடத்தப்படும் என்று தெரிகிறது. இதற்கிடையே ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் கனிமொழி தாக்கல் செய்திருந்த முன்ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு நாளை மறுநாள் வெளியிடப்படுகிறது. இதில் அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டால் கனிமொழி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார் என்றும் தெரிய வருகிறது. தீவிரவாதம், எல்லை தாண்டிய பயங்கரவாதம் மற்றும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து விவாதிக்க 2 நாள் பயணமாக ஆப்கன் சென்ற பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கடந்த 2ஆம் தேதி பாகிஸ்தானில் மறைந்திருந்த பின்லாடன் கொல்லப்பட்டதை தொடர்ந்து அல்கொய்தா தீவிரவாதிகளின் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கவும், எல்லை தாண்டிய பயங்கரவாதம் மற்றும் ஆப்கனில் உள்ள வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் விவாதிக்க பிரதமர் மன்மோகன் சிங் ஆப்கானிஸ்தான் சென்றுள்ளார். பின்லாடன் மறைவிற்கு பின்னர் ஆப்கானிஸ்தானில் நிலவும் நிச்சயமற்ற தன்மை மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விவாதிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டதால் இந்த பயணத்தை பிரதமர் மன்மோகன் சிங் மேற்கொண்டதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து ஆப்கன் சென்ற பிரதமருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்லாடன் கொல்லப்பட்டதற்கு பிறகு தீவிரவாத குழுக்கள் ஏராளமாக உள்ள ஆப்கானிஸ்தானில் நடைபெறும் விவகாரங்கள் இந்தியாவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுவதாலேயே பிரதமரின் இந்த அவசர பயணம் அமைந்துள்ளதாக தெரிகிறது. மருத்துவ படிப்பில் சேருவதற்கான கட் ஆஃப் மார்க் உயரக்கூடும் என்று மருத்துவக் கல்லூரி கூடுதல் இயக்குநர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு +2 தேர்வில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் அதிகமாக உள்ளதாலும் தேர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளதாலும் மருத்துவ படிப்புக்கான கட் ஆஃப் மார்க் உயர உள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவக் கல்லூரி கூடுதல் இயக்குநர் ஷீலா கிரேஸ் இந்த தகவலை தெரிவித்தார். கடந்த ஆண்டு அச்சடிக்கப்பட்ட 22,000 விண்ணப்பங்களை விட 3,000 விண்ணப்பங்கள் அதிகமாக அச்சடிக்கப்பட்டுள்ளதாகவும், வரும் 16ஆம் தேதி முதல் விண்ணப்பங்கள் வழங்கப்படும் என்றும், விண்ணப்பங்களை ஒப்படைக்க ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடைசி நாள் என்றும் ஷீலா தெரிவித்தார். ஜூன் மாதம் 21ஆம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு ஜூன் 30 முதல் கலந்தாய்வு நடைபெறும் என்றும் மருத்துவக் கல்லூரி கூடுதல் இயக்குநர் ஷீலா கிரேஸ் தெரிவித்துள்ளார். வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபடும் மைக்ரோ அப்சர்வர்ஸ் எனப்படும் நுண்ணிய மேற்பார்வையாளர்களுக்கான பயிற்சிக் கூட்டம் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன. இதை முன்னிட்டு ஒவ்வொரு தொகுதிக்கும் தனித்தனியாக பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதை தவிர இந்த பணியில் நுண்ணிய மேற்பார்வையாளர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான பயிற்சிக் கூட்டம் இன்று மாநகராட்சி ஆணையரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான கார்த்திகேயன் மேற்பார்வையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நுண்ணிய மேற்பார்வையாளர்கள் வாக்குச்சாவடிக்கு வரவேண்டிய நேரம் மற்றும் வாக்கு எண்ணிக்கையின் போது செயல்பட வேண்டிய விதம் குறித்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இதையடுத்து பேசிய மாநகராட்சி ஆணையர் கார்த்திகேயன், வாக்கு எண்ணப்படும் ஒவ்வொரு மேஜையிலும் ஒரு மேற்பார்வையாளர், ஒரு நுண்ணிய மேற்பார்வையாளர் மற்றும் ஒரு உதவியாளர் ஆகியோர் இருப்பார்கள் என்றும், ஓட்டு எண்ணும் பணிகள் அனைத்தும் வீடியோவில் பதிவு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். வாக்கு எண்ணிக்கையின் போது அந்த இருக்கிற மிஷின்ஸ்ல வர்ற டிஸ்பிளே பண்ற ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்முடைய கவுண்டிங் சூப்பர்வைசர் வந்து ரெக்கார்ட் பண்ணி அவர் அபிஷியலா தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் அந்த ரிசல்ட்ஸ் கொடுப்பாரு. இதை மீண்டும் கண்காணிப்பதற்காக ஒவ்வொரு மேஜையிலும் ஒரு மத்திய அரசினுடைய அலுவலர் வந்து டியூட்டியில் இருப்பாரு. அவருக்கு பேரு மைக்ரோ அப்சர்வர், கவுண்டிங் மைக்ரோ அப்சர்வர் சொல்லிட்டு. ஒவ்வொரு சுற்று வாக்கு எண்ணப்பட்ட பிறகும் தேர்தல் நடத்தும் அலுவலர்களிடம் அந்த குறிப்பு வழங்கப்படும் என்று தெரிவித்த அவர், சென்னையில் உள்ள 16 சட்டமன்ற தொகுதிகளுக்கான முடிவுகள் நாளை மாலை 4 மணிக்கு மேல் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார். நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தொழில்துறையின் பங்கு அதிகரித்து வருவதாக நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளரிடம் பேசிய அவர், தொழில்துறையில் கடந்த ஆண்டை விட நல்ல முன்னேற்றம் காணப்படுவதாக தெரிவித்தார். கடந்த மார்ச் மாதத்தில் தொழில்துறை உற்பத்தி 7.9% அதிகரித்திருப்பதாகவும் அவர் கூறினார். No, but I expected a little more. But whatever is the fact, we shall have to accept with it. The average, annual average, of course, should be more because this is the beginning. நடப்பு ஆண்டில் விளைச்சல் அமோகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் வேளாண் துறையிலும் நல்ல வளர்ச்சி இருக்கும் என்று பிரணாப் முகர்ஜி நம்பிக்கை தெரிவித்தார்.
அசாமில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் வாக்குகள் நாளை எண்ணப்பட உள்ள நிலையில் இந்த தேர்தலில் தங்கள் கட்சி அபார வெற்றி பெறும் என்று பல்வேறு அரசியல் தலைவர்கள் நம்பிக்கை தெரிவித்து வருகின்றனர். தமிழகம் உட்பட 5 மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்து நாளை வாக்குகள் எண்ணப்பட உள்ளன. இதில் அசாம் மாநிலமும் ஒன்று. இந்நிலையில் தேர்தல் கணிப்புகள் பல தொலைக்காட்சிகளிலும் வெளியாகி வரும் நிலையில் அசாம் மாநிலத்தை ஆளும் காங்கிரஸ் கட்சி மற்றும் பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தாங்கள் அபார வெற்றி பெறப் போவதாக நம்பிக்கை தெரிவித்து வருகின்றனர். அசாம் மாநிலத்தில் உள்ள 126 இடங்களில் 70 இடங்களை காங்கிரஸ் கட்சி கைப்பற்றும் என்று அதன் மாநில தலைவர் புவனேஸ்வர் கலிதா தெரிவித்துள்ளார். AGP at the moment, I am saying you, AGP will be the single largest party, and we had our alliance already here, and along with the non-political Congress party, we are going to form the government. இதேபோல் அசாம் கணபரிஷத் கட்சியின் செயற்குழு உறுப்பினரும் எம்பியுமான பீரன் பைசியா தாங்கள் கூட்டணி இந்த தேர்தலில் பெருமளவு இடங்களை கைப்பற்றும் என்றும் நம்புவதாக கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு காண 300134 600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்.